கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாய் அமையும்படி தேவனின் அன்பு குடும்பம் உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பதான் வருஷம் தொடங்கின மாதிரி இருந்து அதுக்குள்ளால 5 மாதம் ஓடி 6வது மாதத்துக்குள்ளால அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இது கல்வி ஆண்டு என்று சொல்வார்கள். நம்ம இந்திய தேசத்தில் ஜூன் மாதத்துல இருந்து தான் மே மாதம் வரைக்கும் கல்வி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புதிய கல்வி ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற உங்கள் வீட்டு மாணவர்கள் அத்தனை பேரும் இன்னொரு விஷயம் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த அகாடமிக் இயர் அவர்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இயராக அமையும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் அன்பு பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பெரிய சாதனையாளர்களாய் உங்கள் வீட்டு பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். தலையில கை வச்சு சொல்லுங்க, என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும்னா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கைகளின் பிரயாசத்தை, உழைப்பின் பலனை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாகும். நிறைய பேர் காலையில் எழும்பி உட்கார்ந்துட்டு நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எதுவுமே வாய்க்கலை, இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன், நான் உழைக்கிறது வேலை செய்கிறது எல்லாமே அடுத்தவங்களுக்காகவே நான் உழைக்கிற மாதிரி இருக்குது, 10 பைசா எனக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்குது, எல்லாத்தையும் வட்டி செலவுலேயே போயிடுது, எல்லாமே வட்டிக்காரனுக்கே கொடுக்குறேன், எல்லாம் மருத்துவ செலவுக்கே போகுது, இல்லைன்னாச்சுன்னா எல்லாமே எனக்கு வீண் செலவாகவே மாறிவிடுது, என் பிரயாசத்தின் பலனை என்னால் சாப்பிட முடியலை அப்படின்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு 1ஆம் தேதி உங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு பயந்து ஜீவிக்க இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, கேரண்டியா சொல்றேன், உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள், உங்களுக்கு அதன் நிமித்தம் பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே, அந்த நாளினுடைய கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால உழைப்பின் பலனை அறுவடை செய்ய முடிகிறது இல்லை. அதனால தான் சங்கீதம் 126 ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் அரிகளை அறுத்து கொண்டு கம்பீரத்தோடு இனி திரும்புவார்கள். அப்படின்னாச்சுன்னா இவ்வளவு நாளும் உன்னுடைய காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உள்ள பிரயாசம் வீணா போகுது, சாயங்காலம் உனக்கு அறுவடை இல்லை, உழைச்சதெல்லாம் வேஸ்டா போகுது, இல்லைன்னா மந்தண்டானா உனக்கு அறுவடை கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இல்லாம ஆண்டவர் சொல்றாரு, அள்ளி தூவும் விதைகளை விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். அப்படின்னாச்சுன்னா அவன் விதைக்க போகும் பொழுது, வேலை செய்ய போகும் பொழுது அழுதுகிட்டே விதைக்கிறான். அப்படின்னாச்சுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப இன்வெஸ்ட் பண்றான். இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து அந்த நாள் கடைசியில மந்த் ஆஃப் எண்டுன்னு அறுவடைன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி அதன் அரிகளை அறுத்து கொண்டு நீங்கள் கம்பீரத்தோடு திரும்பத்தக்கதாக ஆண்டவருடைய அனுக்கிரகம் உங்க மேல இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். வேதத்துல பாத்தீங்கன்னா பேதுருவும் அவனோடு கூட இருந்த சில சீடர்களும் ஒரு முறை மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி கடல்ல போட் எடுத்துட்டு போறாங்க. அந்த கடல் அவங்களுக்கு பழக்கமானது, இந்த தொழில் அவங்களுக்கு பழக்கமானது. ஆனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா நைட்டெல்லாம் அவங்க பிரயாசப்பட்டு உழைச்சோம், அதனுடைய பலனை அவங்களால அனுபவிக்க முடியலை. அதிகாலை பொதுவாக அவங்களுக்கு தெரியும், மீன் பிடிக்க போறவங்க சாயங்காலம் போவாங்க, அதிகாலையில திரும்பி வருவாங்க. அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக இவங்க உழைச்சும் அதன் அரிகளை அறுத்துட்டு வர முடியலை, எம்டி போட்டில் திரும்பி வர்றாங்க, வேதனையோடு வர்றாங்க. அந்த நேரத்தில் இயேசு அவர்களை சந்திக்கிறார். இந்த நாள் அறுவடை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், கடினமாய் உழைத்தும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள், வருமானம் இல்லாமல் கையிலேருந்து சம்பளம் கொடுக்குறோம், கையிலேருந்து வாடகை கொடுக்குறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள், இன்றைக்கு அவர்களை சந்திக்க இயேசு இப்பொழுது உங்கள் வீட்டுக்கு வருகிறார். அன்னைக்கு இயேசுநாதர் அப்படிதான் அவர்களை அந்த கலிலேயா கடற்கரையில சந்திக்கிறார். பேதுருடைய போட்டை கொஞ்ச நேரம் தன்னுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துகிறார். அதன் பிறகு இந்த பக்கமா போய் வலையை வீசுன்னு ஒரு சைடு ஒரு டைரக்ஷன் காட்டுறாரு.
அவன் அங்க போய் வலையை போட்டான். 2 போட்டு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்ற பிள்ளைகளுக்கு இன்னும் 2 போட்டு நிரம்பத்தக்கதான வருமானங்களை நீங்கள் அறுவடை செய்ய இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஊழியத்தை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்க தொழிலை, உங்க வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆண்டவர் மனசு வச்சா டபுள் சேலரி ஒரே டைம்ல இன்கிரிமெண்ட் போட என் ஆண்டவரால முடியும். டபுள் சேலரியில ப்ரொமோஷன் போட முடியும். டபுள் சேலரியில இன்னொரு இடத்துல வேலை கொடுக்க எங்க ஆண்டவரால முடியும். அதான் 2 போட்டு நிரம்பத்தக்கதான மீன்கள். இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தருவார். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் நான் கடன்ல இருக்கிறேன், கடந்த நாள் எல்லாம் எனக்கு நஷ்டத்துல போச்சு, எனக்கு வர்ற வருமானத்தை விட செலவு ஜாஸ்தியா போச்சு என்று சொல்லுகிற பிள்ளைகள், உங்களுடைய வியாபாரத்தை, உங்கள் வேலையை, உங்கள் ஊழியத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். உங்க வியாபாரத்துல இயேசுவை இணைத்து கொள்ளுங்கள். இயேசு இல்லாத ஒரு வியாபாரம் எனக்கு வேண்டாம், இயேசு இல்லாத ஒரு வேலை எனக்கு வேண்டாம், இயேசு இல்லாத ஊழியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களோட இயேசுநாதரை இணைச்சு பாருங்க. உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். எல்லா கடன்களை அடைக்க கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விசேஷித்த ஏற்பாடுகளை செய்து தருவார். சொந்த வீடு வாசலை கட்டி லைஃப்ல செட்டில் ஆவீங்க. இந்த கடன்காரனுக்கு என்ன சொல்றது, அந்த கடன்காரனுக்கு என்ன சொல்றது, எஜுகேஷன் லோன் அடைக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது, வீட்டு கடன் அடைக்கணுமே, கார் கடன் அடைக்கணுமே, பர்சனல் லோன் அடைக்கணுமே, கிரெடிட் கார்டு அடைக்கணுமே, நிறைய யோசனையில இருக்கிறீங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்படைச்சிட்டு, ஆண்டவரே என்னை சுத்தி கடன் தான் இருக்குது, என்னை சுத்தி வேதனை தான் இருக்குது, இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு இந்த 1ஆம் தேதி அதுவுமா ஆண்டவரை பிடிச்சுக்குங்க. இனி அதன் அரிகளை அறுத்து கொண்டு கம்பீரத்தோட திரும்புவீங்க. கடன்களை அடைச்சி கர்த்தர் கூட மிச்சம் எடுக்க உதவி செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஷர்மி, வேப்பம்பட்டு. நாங்கள் 2016ஆம் வருஷம் வீடு கட்ட துவங்கினோம். பலவிதமான தடைகள் மற்றும் பணம் பற்றாக்குறைகளினால் வீடு கட்டி முடிக்க முடியாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சமயத்தில் என்னுடைய சகோதரி அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகைக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். வீடு கட்டும் காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபித்தேன். தனி ஜெபத்திலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடன் ஜெபித்துக் கொண்டேன். என்ன ஆச்சரியம்! 10 வருஷமாக வீடு கட்டி முடிக்க முடியாமல் இருந்த தடைகள் நீங்கியது. நாங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் மிகவும் சிறப்பாக வீடு கட்டி முடித்தோம். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய ஜெபத்தினாலும் ஏப்ரல் 20ஆம் தேதி 2026 அன்று பிரதிஷ்டை விழாவை சிறப்பாக நடத்தினோம். இப்ப இவங்களுக்கு ஷர்மி குடும்பத்துல 10 வருஷமா பெண்டிங்ல இருந்த வீடை அன்பரின் பாதத்தொரு நாள் கூட்டத்துல கலந்துக்கிட்டு ஆண்டவர் உடனடியாக அதை மடமடன்னு கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் இருக்குது. முடிக்க முடியாத பெண்டிங்ல இருக்கிற வேலைகளை எல்லாம் எடுத்துட்டு நீங்க அன்பரின் பாதத்தில் வாங்க, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அதை சிறப்பாக முடித்து தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 5 மாதங்கள் என் பிள்ளைகளை கண்ணின் மணி போல காத்த தேவனே நன்றி. இந்த 6வது மாதம் 1ஆம் தேதி காலையில எழும்பி உம்முடைய மங்கள வார்த்தையை பார்க்கிற பாக்கியத்தை கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 6வது மாதம் 1ஆம் தேதி என் பிள்ளைகளுக்கு நீ சொன்னது போல உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொன்னீரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய சிரசில் இந்த வார்த்தையை வச்சு, மங்கள வார்த்தையை வச்சு நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். இந்த நிமிஷத்திலிருந்து இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். கைகளின் கிரியைகளிலே இருக்கிற தடைகள் நீங்கட்டும். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தடைகள் நீங்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு சிறப்பான வேலைகளை தாரும். வியாபாரத்தில் நஷ்டமடைந்த பிள்ளைகளுக்கு வியாபாரத்தில் துளிர்விடும் காலத்தை தாரும். ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் ஊழியத்தில் பின்னடைவில் கிடைக்கிறார்களோ அவர்களை நீர் முன்னிடத்திலே கொண்டு வந்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்தும். எனக்கு அறுவடையே இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு என்னை டெய்லி அதன் அரிகளை அறுத்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். எல்லா தடைகளும் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம்.
என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியை மாற்றும். 4 காசு சேமித்து வீடு வாசலை கட்டி லைஃப்பில் சூப்பராக என் பிள்ளைங்க செட்டில் ஆகும்படி மனதார பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, வெளி தேசத்திற்கு போவதற்கான வழிகள் திறக்கப்படட்டும். என் அன்பு பிள்ளைகளுடைய விசா தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, எந்தெந்த குடும்பத்தில் பிள்ளைகள் கல்லூரிகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு சொல்லுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, இந்த கல்வி ஆண்டின் முதல் நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் இந்த கல்வி ஆண்டிலே நல்ல மதிப்பெண்களை கொடுத்து என் பிள்ளைகளை சாதனையாளர்களாய் மாற்றும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்ற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.